தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு நவோதயா திட்டம், பள்ளி திட்டம் வரக்கூடாது என்று திமுக முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருந்தது. அதே போல இப்பொழுது தாவேகாவும் நீதிமன்றத்திலே அது இப்போது அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கார்கள். அதை பற்றி நம்மிடம் பேசுவதற்காக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த ஸ்ரீராம் அவர்கள் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். அதே போல வழக்கறிஞர் செல்வம் வந்திருக்கார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்ரீராம் சார், இப்போ இந்த நவோதயா கல்வி திட்டம் என்பது பல கிராமங்களில் ஏழை எளியோருக்கு மிகப்பெரிய கல்வி திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் உணவு போன்ற ஏற்பாடுகள்லாம் மத்திய அரசே ஏற்பாடு செய்து தரும். பல தரமான கல்வி மற்றும் மாணவர்களுக்கான தரமான செயல்பாடுகளாக இருக்கும். ஆனால் இதை மறுக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் சார் இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்கலாம்? பொதுவா முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவங்க வெளிநாட்டுல கல்வி பயின்றவங்க. அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல கல்வி பயின்றாங்க. ஆனா இந்தியாவில அந்த கல்வி இருந்தா நான் இந்தியாவிலே படிச்சுக்கலாமே என்ற உயரிய நோக்கத்தோடு இந்தியாவிலையும் கிராமப்புற பகுதி மக்கள் தான் இந்த முன்னேறி அவங்களும் IAS, IPS, IFS போன்ற உயர் பதவிகளில் வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே 1989ஆம் ஆண்டு 37 வருஷத்துக்கு முன்னால ஜவஹர் நவோதயா வித்யாலயா என்ற ஒரு கல்வியை ஆரம்பிச்சார். CBSE பள்ளிக்கூடம். இந்த CBSE பள்ளிக்கூடம் இந்தியாவில எல்லா மாநிலங்களையும் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் நாங்க இருமொழி கொள்கைன்னு சொல்லி நம்ம 37 வருஷமா இலவச கல்வி 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வியை படிக்கிற, அதுலயும் கிராமப்புற பகுதிகளுக்கு 75%, பெண்களுக்கு 33%, அதுபோல தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு சதவீதம் கொடுத்தாகணும். இதுல முக்கியமான இது என்னன்னு கேட்டா, மார்க் அடிப்படையில தான் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் உடைய வேற சப்ஜெக்ட் கிடையாது. பொதுவா கிராமப்பகுதிகளில் மார்க் கூட எடுத்த பிள்ளைகள்லாம் அந்த CBSE பள்ளியில உண்டு, உறைவிடம், மருத்துவம் இலவசம், எல்லாமே இலவசம். அது மட்டும் இல்ல, தங்கிதான் படிக்கணும். தங்கி படிக்கிறது மட்டும் இல்ல, அங்க படிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் கூட அந்த பள்ளிக்கூடத்துல தான் ஹாஸ்டல்ல இருக்கணும். அவ வீட்டுக்கு போக முடியாது. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து என்னெல்லாம் உண்டோ அவ்வளவு இலவசமா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். இதுல இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இந்த திராவிட பாரம்பரிய கட்சிகள்லாம் சேர்ந்து இல்லாமக்கிட்டாங்க. சுமார் 19,800 மாணவிகள் 37 வருஷத்துல படிச்சு பாஸ் பண்ணி உயரிய வகுப்புல நல்ல அதிகாரிகளா வந்திருப்பாங்க. அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த கட்சி நிர்வாகிகள், அமைச்சர்கள் வச்சிருக்க பள்ளிக்கூடங்கள், ஏன் CM கூட தனியாக பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்துல கூட CBSE பாடம் இருக்கு. இந்த CBSE தமிழ்நாடு இந்திய அரசாங்கமானது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இதுபடி வேண்டுகோள் படி 1989 புதுசாட்டு ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. தமிழ் கற்றல் சட்டம் அப்படின்னு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து, அந்த சட்டத்தின்படி நம்முடைய கேந்திர வித்யாலயா மத்திய அரசாங்க ஊழியர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் படிக்க இருக்கு. ஏன்னா பல மாவட்டங்கள்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க, மாநிலம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ அந்த கேந்திர வித்யாலயா எல்லா ஊர்களையும் இருக்கு. அதுக்கு அடுத்தால சைனிக் பள்ளி இந்தியா ஃபுல்லா இருக்கு. அதுபோல நம்முடைய ஜவஹர் நவோதயா, இந்த 3 பள்ளிகளுக்கும் அவங்க தமிழ் கற்றல் சட்டத்திலே இருக்கு. அதை மோசடி பண்ணி அந்த சட்டத்தையே சொல்லாம இந்த திராவிட கட்சிகளும் இப்போ உள்ள அரசாங்கமும் சேர்ந்து இந்த நவோதயா பள்ளியை எதுக்காங்க. இந்த நவோதயா பள்ளி மாதிரி இவங்களும் ஒரு மாடல் பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க. அந்த மாடல் பள்ளிக்கூடத்தை பத்தி நான் பின்னால பேசும்போது சொல்லுவேன். நீங்க நல்ல தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது செய்யணும்னு பார்த்தா அவங்க கடுமையான முறையில இவங்களே இருக்காங்க. மிகப்பெரிய தவறு. இந்த இதை நாங்க வன்மையாக கண்டிக்கின்றோம். கண்டிப்பா சார்.
நம்மிடையே கல்வியாளர் மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் நம்ம அடுத்தது வருவோம். நம்ம செல்வம் சாரை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்துடுறேன் நான். திரு செல்வம் அவர்களே, இப்போ வந்து பலர் இப்போ சார் சொன்ன மாதிரி குற்றச்சாட்டு என்னென்னா, ஆளும் கட்சியினர், அதாவது திமுக ஆளுங்கட்சியினர் பல்வேறு கல்லூரிகள் ஸ்கூலுங்கெல்லாம் அவங்களே நடத்திட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப சன்ஸ் ஸ்கூல் அதெல்லாம் இருக்கிறது, அங்கெல்லாம் அவங்க நடத்துறதுனால இங்கே ஃபீஸ் என்பது வந்து, அதாவது கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவர்கள் அவங்களுக்கு வந்து 600 ரூபாய் என்றும், மற்றவர்களுக்கு இன்னும் குறைவான ஃபீஸ் என்றும், பட்டியல மாணவர்களுக்கு வந்து இலவசம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ குறைந்த ஃபீஸு, தரமான கல்வி போன்ற விஷயங்கள் இவங்க தரும்போது நம்ம கல்வி நிறுவனங்கள் நடத்துவது கடுமையாகிவிடும் என்ற அச்சத்தால் தான் இது போன்ற விஷயங்களை தடுக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. செல்வம் சார் எப்படி பார்க்குறீங்க இதை? தினமலர் நிறுவனம் நடத்துகிற உரைகள் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கு, அதை போலவே என்னுடைய நெறியாளர் என்னுடைய அருமை நண்பர் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு மாலை வணக்கம். அதான் சார், இப்போ ஒரு 59 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு காலத்துல வந்து இந்திய எதிர்ப்பு மூதறிஞர் ராஜாஜி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாதத குலக்கல்வி திட்டம்னு சொல்லி அவர் என்ன சொன்னாரு, சும்மா இருக்கிற நேரத்துல உனக்கு தெரிஞ்சதை படிச்சுக்கோயான்னு சொன்னாரு. ஆனா இவங்க இல்லாத திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம்னு சொல்லி பெருசா இவங்க வந்து ஒரு பெரிய பூதத்தை உண்டாக்கி ராஜாஜி என்கிற ஒரு மூத அறிஞர் ராஜாஜியே ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்குனாங்க. அதுக்கு திமுக, அதுவும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா பெரியார், அண்ணா இவர்கள் தான் காரணம். அதுக்கு பிறகு திமுகவை சார்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தது. இவங்க திராவிடம் என்கிற பெயரால் தமிழ்நாட்டு மக்களின் கல்வி உரிமைகளை, கல்வி தரத்தை குறைத்து விட்டார்கள். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், அவர் தான் வந்து கல்வியை வந்து எல்லா மக்களுக்கும், ஏழை மக்களுக்கு, மாடு மேய்க்கிறவர், ஆடு மேய்க்கிறவன், மிகவும் கஷ்டப்படுறவன்லாம் கல்வி கூடத்துக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் மதிய உணவு, இலவச உணவு திட்டத்தை கொண்டு வந்தது பெருந்தலைவர் காமராஜர். ஆனா அதுக்கு பிறகு வந்த திமுக, அண்ணா திமுக இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணா, கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டாங்க. கல்வியை வியாபாரம் ஆக்குனது மட்டும் இல்லாம கல்விக்கு இப்ப பாத்தீங்கன்னா சாதாரணமா குதிரை வண்டிக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தவன் திமுக வட்ட செயலாளர் ஆயிடுவான். ஒரு 4-5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கல்வி தந்தை ஆயிடுவான். ஏன்னு கேட்டா அவன் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சிருவான். இப்படி கல்வியை வியாபாரமாக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய, இன்னும் சொல்ல போனீங்கன்னா இளைஞர்களுடைய எதிர்காலத்தை குட்டிச்சுவராக்கியது இந்த திராவிட இயக்கங்கள் தான். அது என்னோட குற்றச்சாட்டு. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நவோதயா பள்ளி வந்திருந்தால், ஐயா எனக்கு முன்னால பேசுற ஸ்ரீராம் அவர்கள் சொன்னது மாதிரி ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் மக்கள் வந்து இன்னைக்கு IAS IPS வந்திருப்பாங்க. இப்போ மிக சாதாரணமா இப்போ இந்த நீட் எக்ஸாம் வருது பாருங்க, இதுல நவோதயால படிச்சவங்க எக்ஸாம் அப்பியர் ஆனவங்க 14,000 பேர்னா 11,000 பேர் அதுல பாஸ் பண்ணிருக்காங்க. யாருல? நீட்ல. அப்போ இவங்க எல்லா விஷயத்திலையுமே வந்து முட்டுக்கட்டை போட்டு, இன்றைக்கு கூட நம்முடைய நெறியாளர் நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவங்க, அதனால சொல்றேன், இப்ப கூட பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் பில் வருது பார்லிமெண்ட்ல, அத கண்ணை மூடிக்கிட்டு எதுக்குறது என்ன எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள வரல. எதுக்காக சொல்றேன்னா, இவங்க தமிழ், உடனே திராவிடம், இந்த ரெண்டுமே கேட்டீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கான்னு கேட்டா கிடையாது. இன்றைய முதலமைச்சர் கூட தவறு செய்கிறார். இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் மீது இவர் முற்போக்காகவும் மற்ற கடந்த கால ஆட்சியில் நடந்த தவறுகளை சரி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு தான் விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனா இந்த விஜய் அரசும் கூட இதை தவற செய்யக்கூடாதுன்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். 1986ல ராஜீவ்காந்தி கொண்டு வராரு. 2017ல இன்னும் சொல்ல போனா குமரியில மகாசபாவான்னு என்னமோ ஒண்ணு உண்டு, அவங்கதான் வந்து இது நவோதயா பள்ளி தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. அதுல 2017 நினைக்கிறேன், அது மாண்பவை உயர்நீதிமன்றம் அது நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கு தடை இல்லைன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அத அன்றைய இருந்த 2017 இருந்த அரசு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கினாங்க. ஸ்டே வாங்கி இப்ப இந்த கேஸ் கூட இப்போ
ஹியரிங் வந்திருக்கு, தமிழ்நாட்டில இருந்து அப்பியர் ஆயிருக்காங்க. இப்ப மறுபடியும் இந்த விஜய் அரசும் கூட திமுக அரசு செய்ததை அதே வழியில் பின்பற்றி தமிழ் 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 சொல்லி ஏமாத்தாதீங்க தயவு செய்து. நவோதயா பள்ளி வந்திருந்தா நீங்க 30 ஏக்கர் இடம் மட்டும் கொடுத்தா போதும், அவங்க ஃப்ரீயா கெட்டி கொடுக்கறாங்க ஸ்கூல. அது போக 33% பெண்களுக்கு அதுல இடம் கொடுக்கறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின்ஸ் வரைக்கும் ஃப்ரீயா தாரன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஏமாத்திக்கிட்டு, அதாவது இப்போ நீங்க நெறியாளர் கல்வி சம்பந்தப்பட்டதுனால இதை ஒன்னே அனுமதிக்கணும். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி பெற்று தருகிறேன் என்று ஒரு 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணி ஒருத்தர் ஜெயில குண்டாசுல இருக்காரு. அவமானம் இல்லையா? போன திமுக ஆட்சியில அதை பெற்றுத்தாரன்னு சொல்லி பிடி அரசகுமார் என்கிறவர் சிறையில் இருக்காரு. அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு வழக்குல, நான் அன்றைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய மனைவியின் பேர்ல மனைவிக்கு 200 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாரு. இப்படி மிக மோசமான இப்ப வந்து ஓபனிங் வந்து கொஞ்சம் நவோதயா திட்டத்தை பத்தி அந்த கல்வியை பத்தி நான் ஒன்று சொல்றேன் சார். கல்வி திட்டம், தமிழ்நாட்டினுடைய கல்வி திட்டங்களை பாழாக்கிய பெருமை வந்து யாருக்குன்னா திமுக, குறிப்பா திமுகவுக்கு தான். அதனால இந்த அரசு ஊழியர்களை ஏமாத்துறது, ஆசிரியர்களை ஏமாத்துறது, ஆசிரியர்களை எல்லாம் கையில போட்டு வளைச்சு போட்டுக்கிட்டு ஆசிரியர்களை சாதகமாக்கிக்கிட்டு ஏமாத்துற கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லுவேன், மத்திய கல்வி அதாவது இந்திய கொண்டு வந்துருவாங்க. இது என்ன சார் இது? இந்த விருப்பப்பட்டவங்க இந்திய படிச்சுட்டு போறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் ஒரு செய்தியோட முடிச்சிடறேன். அதாவது அடுத்த சுற்று இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த சுற்றுல எல்லாம் பேசலாம், எல்லாம் முதல் சுற்றே முடிக்க வேண்டாம், இருங்க சார். மாறன் சார், இப்ப வந்து பாண்டிச்சேரியில் இருக்கு, பக்கத்துல இருக்கிற புதுவையில் இருக்கு. ஒரு விழுப்புரம் எம்பி போன வாட்டி கேட்டிருக்காரு, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி இருக்கு, நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கிறது. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டர்களில் வந்து வெளிமாநிலத்தில் பயிற்சி பெற்ற கலெக்டரில் கிட்டத்தட்ட 3/4 பேர் வந்து நவோதயாத்தில் படித்தவங்க தான் அப்படின்னு புள்ளியோரும் இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை? இல்லை, அதாவது நம்ம ரொம்ப காலமாக வந்து இந்த டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நவோதயா ஸ்கூல் நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடுடைய கான்செப்ட் இப்ப 2 எக்ஸ்பர்ட்ஸ் பேசணும் அதே தான். ஏன்னா நவோதயா வந்து ஹிந்தி மட்டும் சொல்றாங்க, தமிழுக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கல, அதன் மூலமா வந்து ஹிந்தி வந்து அதிகமா ஸ்ப்ரெட்டிங் ஆயிடுன்னு சொல்றாங்க. என்னுடைய அப்சர்வேஷன் நான் என்ன சொல்றேன், கடந்த 10 வருடமாக சிபிஎஸ்இ ஸ்கூல் எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்ச ஸ்கூல்ஸ் எல்லாருமே ஹிந்தி பசங்க படிக்கிறாங்களா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நவோதயா ஸ்கூல் வருது, அந்த நவோதயா ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 1000 பேர்னு வச்சீங்க. ஆனா அதே டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு 50 வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குது. அந்த 50 சிபிஎஸ்இ ஸ்கூல்லயே வந்து எவ்வளவு பேர் படிக்கிறான்? 50,000 பேர் படிக்கிறான். அப்ப 50,000 பேர் ஹிந்தி படிக்கிறான். இந்த 1000 பேர் ஹிந்தி படிக்கிறது பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா இதை வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணோம்னா, கரெக்டா எக்ஸாக்டா நம்ம வந்து மைக்ரோ லெவல் அனாலிசிஸ் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு சொசைட்டி பேஸ்ட் டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இதை அலோவ் பண்ணலாம். இது ஹிந்திங்கிறது வந்து நம்ம ஊர்ல வந்து ஹிந்தியே இல்ல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், யாருமே ஹிந்தி படிக்கல, தமிழ் மட்டும் தான் படிக்கிறாங்க, அதுக்கு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுனா நம்ம இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, தமிழ் நம்ம வளர்க்கணும், தமிழை பாதுகாக்கணும், அதுல தமிழ்நாடுகள்ல வந்து பெருமை, அதுல நம்ம எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பா நம்ம வந்து ஒரு என்கரேஜ் பண்ணலாம். என்கரேஜ் பண்ணி, என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்குறாங்க, அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, நம்ம ஸ்டூடெண்ட் உள்ள போறான், அதுல வந்து பணக்கார பையன் போறது கிடையாது, சோசியலி பேக்வேர்டு, எக்கனாமிக்கலி பேக்வேர்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நல்ல ஒரு நீடி பீப்புளுக்கு கொடுக்கும் பொழுது இதை நம்ம தவறுன்னு சொல்றது தவறே கிடையாது. இது வந்து எனக்கு தவறுன்னு சொல்லக்கூடாது, என்ன பொறுத்தவரை அதான் சொல்லுவேன். இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு மேல 2 எக்ஸ்பர்ட்ஸ் பேசிட்டாங்க பாத்தீங்களா இல்லையா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா வந்து கல்வி ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு எல்லாம் கமர்ஷியல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பிரைவேடைசேஷன்ங்கிறது வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாதது. இது இந்தியா மட்டும் இல்ல, உலக அளவில் பிரைவேடைசேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலா இருக்கலாம், இல்ல வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா இருக்கலாம். நமக்கு இந்த சிபிஎஸ்இ ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் அதிகமா நம்ம வந்ததாலதான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள், இளைஞர்கள் வந்து உலக அளவில் வந்து சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறாங்க. ஐயா அனுமதிக்க, ஐயா 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 குறுக்கீட்டுக்கு ஒண்ணே ஒண்ணு அனுமதிங்க, வேற ஒண்ணு இல்ல.
இதுல ஒரே குறுக்கீடு தான். இத நான் வந்து பிரைவேட் ஸ்கூல் வேண்டான்னு சொல்லல, பிரைவேட் ஸ்கூல் வேண்டான்னு சொல்லல. இத ஒரு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்கூல் அதிபர் ஸ்கூல் வச்சிருப்பாரு, பள்ளி, அதாவது இன்னும் சொல்லப்பட கல்வி கொடைவள்ளல் ஆயிருவாரு. எம்பி, எம்எல்ஏ, மந்திரி, முதலமைச்சருடைய குடும்பம், இது என்ன நியாயம்ங்கிறதா? நீங்க அரசியல்வாதி சார், நீங்க அரசியல் பேசலாம், நான் அரசியல் பேசல, நான் கல்வியாளர். நான் என்ன சொல்றேன்னா, அந்த எம்பிங்கிறது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டியில எம்பி மட்டும் தான் அந்த கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்களா, அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்களா? ஆல் பார்ட்டி பீப்புள்ஸ். இதுல வந்து தமிழ்நாட்டை பார்த்தோம்னா எல்லா பார்ட்டியில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய பர்பஸ் வேற இருக்கலாம். உண்மையிலே வந்து சொசைட்டிக்கு வந்து சர்வீஸ் பண்ண இருக்கலாம், இல்ல வந்து பர்சனலா ஃபைனான்சியலா இருக்கலாம். தட் இஸ் நாட் அவர் டிஸ்கஷன். நமக்கு வந்து அந்த கல்வியால மாணவர்கள் எவ்வளவு பேர் வந்து சக்சஸ் ஆகுறாங்க, எவ்வளவு பேர் வந்து சொசைட்டியில் டெவலப்மெண்ட் ஆகிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி இந்தியன் எக்கானமி, தமிழ்நாடு எக்கானமி, ஜிடிபி, இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம பேசணும். நம்ம இதை நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு ஏஐடிஎம்கே எம்பி வச்சிருக்காங்க, டிஎம்கே எம்பி வச்சிருக்காங்க, தாவேகா எம்பி வச்சிருக்காங்க, பிஜேபி எம்பி வச்சிருக்காங்க, காங்கிரஸ் எம்பி வச்சிருக்காங்க. அது பேசணும், நம்ம எல்லா டிஸ்கஷன் பண்ணலாம், அது தேவையே இல்லை. நமக்கு ஸ்கூல்ஸ், அது பிரைவேட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ஹிந்தியே நான் வந்து நீங்க சொல்றதுல வந்துட்டல, ஹிந்தியை வந்து நினைக்க, ஏன்னா இது வந்து தவிர்க்க முடியாத சூழல்கள். நவோதயா ஸ்கூல் நான் ஆரம்பத்திலே கான்செப்ட் சொல்லிட்டு இருப்பேன். அன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பு நம்ம சொல்றோம் இன்னைக்கு. ஆனா ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னம்னாக்க, நான் இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அத்தனை ஸ்கூல்ல ஹிந்தி படிக்க கூடாது. அதுல படிக்கிறான்ல பையன், அப்ப படிக்கும்போது ஒரு நவோதயா ஸ்கூல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று கொடுக்கறதுல என்ன ஆயிடுச்சு? கவர்மெண்ட் பாலிசி நம்ம மாத்தலாமே. அக்கார்டிங் டு சிச்சுவேஷன்ஸ் we need to change our strategy. நம்மளுடைய சொசைட்டியை அப்லீட் பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பா இதை நம்ம மாற்றம் தான் இருக்கணும். மாற்றம் இல்லைன்னா நமக்கு வந்து ஏற்றம் இருக்காது, அது ஏமாற்றமா தான் இருக்கும். அங்கே வந்து நீங்க எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி வந்து இதை நான் ஒத்துக்கிறேன். நவோதயா ஸ்கூல்ங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணி மைக்ரோ லெவல் அனாலிசிஸ் பண்ணோம்னாக்க கண்டிப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து சைனிக் அமராவதி ஸ்கூல் ஒன்று இருக்குது. இந்த சைனிக் அமராவதி உடுமலைப்பேட்டையில வந்து அந்த ஸ்கூலுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எந்த அளவுக்கு நீங்க பாருங்க. நீங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா இருக்கு அந்த ஸ்கூல் நம்ம தமிழ்நாட்டில். இன்னைக்கு அந்த ஸ்கூலுக்கான எந்த இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது உங்களுக்கு. அதுல படித்த மாணவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஆபீசரா இருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசரா இருக்காங்க, ஆர்டிஓ இருந்திருக்காங்க, டாக்டர்ஸ் இருந்திருக்காங்க, எக்கனாமிஸ்டா இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஸ்கூலினுடைய பெர்ஃபார்மன்ஸ் விட இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் பிரைவேட் எஜுகேஷன் வந்து அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இது காலத்துடைய கட்டாயம். ஆனா சமுதாயத்துல பின்தங்கிய மக்களுக்காகவும் பொருளாதாரத்துல ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் வரது, ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வரது கண்டிப்பா நம்ம வரவேற்கத்தக்க கூடியதுதான். எஜுகேஷனலிஸ்டா நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். அடுத்த சுற்று பேசுவோம். ஸ்ரீராம் சார், இப்ப சார் சொல்ற மாதிரி இப்ப ஹிந்தி அப்படின்ற விஷயத்தை தான் வந்து எல்லாருமே இந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு முழுகி போற காரணத்தாலதான் இந்த சூழ்நிலை இருக்குது. அனைவருமே இந்த ஹிந்தி கூட கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு நிலை வைத்திருக்கு. இருமொழி கொள்கை அப்படின்ற ஒரு தவறான ஒரு கடைப்பிடிப்பது காரணத்தால இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. பட் தனியார் பள்ளிகள்ல இருமொழி கொள்கைலாம் கிடையாது, 5 மொழி கொள்கைகள் இருக்கு, பிரெஞ்சு எல்லாம் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா இவங்க வந்து இது ஒரு கட்டுப்பாடு, ஹிந்தி கற்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் எதிர்ப்பாங்கன்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க அவங்க திராவிட கட்சிகள் எல்லாமே இப்போ உள்ள அரசும் இருமொழி கொள்கை மட்டும்தான் சொல்றாங்க. நம்ம பாண்டிச்சேரியில நம்மளுடைய தமிழ் மாநிலம், அந்த தமிழ் தான் முதல் மொழி. நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த நவோதயா வித்யாலயா பொறுத்தளவு முதல் மொழி தாய்மொழி மலையாளமோ கன்னடமோ என்ன மொழியோ அந்த மொழிதான் கம்பல்சரி. 2வது மொழி ஆங்கிலம், 3வது மொழி விருப்பப்பாடம் படிச்சா படிக்காட்டப்போ பிரெஞ்சு வேணா படிச்சுக்கலாம், மலையாளம் படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், எந்த பாடத்தை வேணாலும் விருப்பப்பாடமா 3வது மொழி படிக்கணும். ஒரு மாணவன் 17 மொழி படிச்சு அவங்க ஒரு பெரிய டாக்டரேட் ஆகிற அளவு பெரிய சயின்டிஸ்டா வந்திருக்காங்க. இந்த மாதிரி ரெக்கார்டு பிரேக் எல்லாம் இருக்கு. இப்ப பாண்டிச்சேரியில் உள்ள சர்டிபிகேட் நாங்க பார்த்தோம். அந்த மாணவி வந்து படிச்சிருக்காங்க. தமிழும் இங்கிலீஷ் மட்டும்தான். தமிழ் சர்டிபிகேட் தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான். அதே கிளாஸ்ல ஒரு பிள்ளை வந்து ஹிந்தி படிக்கும், 100 பிள்ளை பிரெஞ்சு படிக்கும், 100 பிள்ளை பல கன்னடம் படிக்கும். அந்த கன்னடமான தெலுங்கு இந்திய சொல்லிக் கொடுக்க இலவசமா சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த இலவசம் படிச்சா நம்ம தனியார் நடத்தக்கூடிய அந்த பள்ளிகள்லாம் பூட்டக்கூடிய நிலைமை இருக்குது. அந்த பயத்தினால இது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதை வந்து மாற்றியே ஆகணும். எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து என்னுடைய குமரி மாவட்ட சங்கத்துக்கு நானும் எல்லாத்துக்கும் ஜாயின் செக்ரட்டரி தான். எங்களுடைய செயலாளர் வந்து இந்தியாவில் உள்ள முதல் ராஜஸ்தான் அமராவதியில
முதல் ஜவஹர் நவோதயா பள்ளியில முதல் பிரின்சிபல். ஜவஹர் நவோதயா பள்ளியில முதல் பிரின்சிபல். அதுலதான் 40 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்த அனுபவங்களை எல்லாம் வச்சு நம்ம படித்த பள்ளியில தமிழ்நாட்டுக்கு படிக்க முடியாத கிராமப்பகுதிகள்ல 75%, அதுலயும் இந்த 33% மார்க்கடிப்பே தான். நான் கலெக்டர் இல்ல, கலெக்டர் வந்து சேர்மேன், அவருக்கு அட்மிஷன் கிடையாது. ஜனாதிபதி பிள்ளை அட்மிஷன் கிடையாது. ஒன்று மார்க்கடிப்படை. இதை வந்து தடுத்தது இவங்களுக்கு டொனேஷன் வாங்கல, லஞ்சம் வாங்கல, அதுக்கு வேண்டி கட்டப்பட முடியாது. இதை வந்து நாங்கள் திருப்பதி வன்மையாக கட்டுகின்றோம். மதுரை உயர்நீதிமன்றமும் நல்ல முறையில் தீர்ப்பானது. சென்னை புதுதில்லியில் உச்ச நீதிமன்றமும் நல்ல ஒரு தீர்ப்பெடுத்தது. உடனடியா 3 மாசத்துக்குள்ளாக அவங்களுக்குள்ள இடங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. இடம் இல்லை இடம் எங்கெங்கெல்லாம் இருக்கு, இந்த புள்ளி விவரத்தை எல்லாம் கூட சர்வே நம்பர் சைத கலெக்டர் எல்லாம் நாங்கள் கொடுத்தோம். கொடுத்த பிறகும் இடம் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து இந்த மத்திய எதிராக கேட்டாங்க. ஆதரவா இல்லை. இருந்தா ஒட்டுமொத்தமா மாணவ சமுதாயமே எங்களுக்கு கிடைக்கிற இலவசத்தை நீங்க தடுத்து வைக்கிறீங்க, நாங்க வந்து பெரிய போராட்டம் பண்ணுவோம் சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படாதான் இவங்க வந்து சரியாகும் எங்களுடைய கருத்து. வந்து 19,800 பேர் 37 லட்சத்துல படிச்சு வந்திருப்பாங்க. அதான் படிச்சு திராவிட கட்சிகள் கண்டிப்பா சார். சார் செல்வம் சார், இப்போ வந்து இப்போ தாவேக அரசு வந்து எல்லாமே சொல்ற மாதிரி கொஞ்சம் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் செய்யறாங்க, லஞ்சம் ஒழிப்பு போன்ற விஷயங்கள்லாம் முன்னின்றாங்க அப்படின்னு சொன்னா கூட பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டு, FCR, அப்புறம் வந்து இப்போ இன்னைக்கு வந்து தீர்மானங்கள், டீலிமிட்டேஷன் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து திமுகவோட 2.0 தான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்திலையும் திமுகவோட 2.0 தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா, திரு விஜய் அவர்கள் மேல ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு. தேர்தல் காலங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் டிபேட் பண்றவங்க அந்த கட்சியை ஒரு பொருட்டாவே நினைக்காம, இன்னும் சொல்ல போனீங்கன்னா பெரிய சர்வதேச கணிப்பாளர்கள் புகழப்பட்டவங்க எல்லாம் 8 சீட்டு தான் வருவார், 3 சீட்டு தான் வருவார், 2 சீட்டு தான் வருவார்னு சொன்னாங்க. ஆனால் மக்கள் திமுகவை தோற்கடிக்க வேண்டும், அண்ணா திமுகவை தோற்கடிக்கணுங்கிறக்காக தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி தொடக்கத்துல நல்லா தான், இப்போ 100 நாளா இருக்கு, நான் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றதுல கூட நியாயம் கிடையாது. ஆனால் திமுக ஏற்படுத்திய பொருளாதார குற்றங்கள், பொருளாதார ஊழல் இருக்கு பாருங்க, ஊழல்னு ஏலம் போட்டு நடத்திய அந்த ஊழல் அரசு அகற்றப்பட வேண்டும். ஒரு மாற்று அரசு வேணுங்கிறதுக்காக தான் விஜய் வந்திருக்காங்க. விஜய் வந்த பிறகு என்னன்னா, அரசு ஊழியர்கள் வந்து கொஞ்சம் லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனீங்கன்னா ஜெயகிருஷ்ணன் சார், ஏதோ அவங்க அப்பா வீட்டு சொத்தை வாங்குறதுக்கு வந்திருக்க மாதிரி பேசுவாங்க. முன்னால பாத்தீங்கன்னா அலட்சியமா இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் பயம் இருக்கு. அது விஜய் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு தாக்கம், நான் மறுக்கல. அதே நேரத்துல திமுக அரசு ஏற்படுத்திய அதே பாணியில தான் நான் நடப்பேன்னு சொன்னார்னா, திமுகவுக்கு ஏற்பட்ட கதிதான் இவருக்கு ஏற்படும். ஏன்னா ஜனநாயகத்துல இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள், ஜனநாயகத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற வாக்காளர் பெருமக்களை இனிமேல் யாரும் ஏமாத்த முடியாது. நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு வானத்தை வில்லாக வளைத்து விடுவேன், மணலை கயிறாக திரித்து விடுவேன், இந்த கதை விடுறதெல்லாம் எந்த அரசியல் கட்சியும் நடத்த முடியாது. அதனால இந்த கட்சி அந்த கட்சி நான் பேசல. இப்ப கூட நீங்க டீலிமிட்டேஷன் சொன்னதுனால நான் சொல்றேன். அதான் டீலிமிட்டேஷன்ல பாத்தீங்கன்னா 39 நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மகிட்ட இருக்காங்க. இன்னும் ஒரு 20 MP வரட்டுமே, வந்தாங்க டீலிமிட்டேஷனுக்கு, உடனே டீலிமிட்டேஷன் பில்லுக்கு வந்து உடனே நாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போங்கிறது. எதை எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய உரிமைகள் அனைத்தையும் இழந்து நிற்பதற்கு காரணம் திராவிடர் இயக்கங்கள் தான், திமுக, அதுல குறிப்பா திமுக தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, மாநில உரிமைகளை, இன்னும் சொல்ல போனா கல்வி மாநில பட்டியலில் இருந்தது, அதை கன்கரண்ட் லிஸ்ட்ல கொடுத்ததே கலைஞருடைய ஆட்சியில. அம்மையார் இந்திரா காந்தி தான் கன்கரண்ட் லிஸ்ட்ல எடுத்தாங்க. அன்னைக்கெல்லாம் பெருசா ஒண்ணு செய்யாம சும்மா இருந்துட்டு
இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மாநில உரிமை, எதுக்கு எடுத்தாலும் மாநில உரிமைன்னு சொல்லி மக்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்குகிற மிகப்பெரிய குற்றவாளி திமுக. இந்த தப்ப திமுக கடந்த காலத்துல ஆட்சியை விட்டு அகன்றவர்களும் சரி, ஆட்சி நடத்தியவர்களும் சரி, அவர்கள் செய்த தவறை இன்றைய அரசு செய்யக்கூடாது. நான் ஒரு சின்ன இதோட முடிச்சுக்கிறேன். நேற்றைக்கு சட்டமன்றத்துல ஒரு விவாதம். இப்போ நம்ம அதை பத்தி டிபேட் பண்றது தப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பொது வழியில வருது. அதனால மக்கள் எல்லாம் பார்க்கிற விஷயம்தான். நேற்றைக்கு நிதியமைச்சரை பற்றி திமுக உறுப்பினர் ஒருவர், நிதியமைச்சர் கொஞ்சம் தமிழ்ல நல்லா பேசணும்னு சொல்றாரு. அதுக்கு உடனே நிதியமைச்சர் ஆத்திரப்பட்டு, நான் அப்படித்தான் பேசுவேன், உனக்கு என்னன்ற அப்படின்னு ஒரு நாளாந்தர பேச்சாளரை போல பேசுகிறார். நான் ஒரு செய்தியை முடிச்சிடறேன். அப்படி பேசுகிறார். உடனே திமுக என்ன செஞ்சிருக்கணும்? தமிழ் மேல ஆர்வம் உள்ளவர்கள் சொன்னா அவர்கள் அன்பை கிறிஸ்தவன் சொல்லிக் கொடுத்தது, கருணையை கிறிஸ்தவன் சொல்லிக் கொடுத்தது, அப்படி இப்படிலாம் சொல்லும் போது திமுக என்ன செஞ்சிருக்கணும்? தமிழில் இல்லாத அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு. அமைச்சர் சொன்னதை வாபஸ் வாங்கணும், அமைச்சர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி திமுக பேசியிருக்கணும். சட்டமன்றத்துல பேசல. ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம். அதாவது திமுக பேசல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் கடந்த காலத்திலே செய்த லஞ்ச ஊழல் வழக்குகள் அவர்கள் கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிற காரணத்தாலதான் இந்த மாதிரி நடக்கு. தயவு செய்து தமிழக வெற்றி கழக அரசு, திரு விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, அது கல்வியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நீங்கள் தனித்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க அவங்க 2 பேரை விட்டுட்டு நீங்க ஒரு புதிய பாதையில், நல்ல பாதையில பயணம் பண்ணணும். உங்க அமைச்சர் பெருமக்களை கட்டுப்படுத்தணும், சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டுப்படுத்தணும். தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய எல்லாம் வரணும். நவோதயா பள்ளி வரணும், மத்திய பாடத்திட்டத்தில் இருக்க சிபிஎஸ்இ ஸ்கூல் வரணும், சிபிஎஸ்இ சிலபஸ் வரட்டும். மக்கள் ஏழை மாணவர்கள் கூட 2 மொழி படிச்சுட்டு போட்டுமே. அடுத்து யாரும் பேச வேண்டாமா? இருங்க சார், சார் இப்போ மாறன் சார் இருங்க சார். நீங்க அரசாங்கம் 30 ஏக்கர் இடம் கட்டுறாங்க, அது 20 ஏக்கர் 10 ஏக்கர் 30 கோடி கட்டடத்தை கொடுத்தாங்க. வருஷந்தோறும் செலவுக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதோட முக்கியமா 50 டீச்சர்ஸுக்கும் 100 வெளியாளர்களுக்கும் கல்வியை தடை பண்ணாங்க. இதை மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. மாறன் சார், நிகழ்ச்சி முடிய போகுது சார். நீங்க பேசிட்டா அடுத்து யாருக்கும் சான்ஸ் கிடைக்காது. மாறன் சார், இப்போ தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, 2021 2026 வரைக்கும் ஐஐடி போன்ற இடங்களுக்கு கிட்டத்தட்ட அரசு பள்ளியில் படித்த 1912 பேர் சேர்ந்து படிச்சிருக்காங்க ஐஐடி போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களில். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கே இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும்போது ஏன் நம்ம நவோதயா திட்டத்தை கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சார், அதாவது அதில் நான் மாற்று கருத்து சொல்லலை. அரசு பள்ளியினுடைய தரம் இன்னைக்கு உயர்ந்துதான் இருக்குது. அது போன கவர்மெண்ட்லேருந்து அவங்க நல்லா எக்யூப் பண்ணி தான் இருந்தாங்க. அதில் நான் எந்த மாற்று கருத்து நான் சொல்ல மாட்டேன். மாணவர்களை பல முனை அவங்களுடைய அந்த எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது போட்டி தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க. நீட் எக்ஸாமினேஷன் போட்டி பண்ணாங்க, ஐஐடி என்ட்ரன்ஸுக்கு பண்ணாங்க. மாணவர்கள் இன்னைக்கு நல்லா முன்னேறி தான் வந்திருக்காங்க, நல்ல டெவலப்மெண்ட் ஆயிருக்காங்க. அது ஒரு ரீசன். நம்ம அதில் மாற்று கருத்துல நம்ம அந்த ஸ்ட்ரீம் லைன்ல நம்ம ஒரு 1000 மாணவர்கள் நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போவோம். அதே போல இங்க கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதே தமிழ்நாடு மாணவர் தான் படிக்க போறான். நவோதயா ஸ்கூல்ங்கிறது கர்நாடகாவில் படிக்க போறது கிடையாது, கேரளாவில் படிக்க போறது கிடையாது, நம்ம மாணவன் தான் படிக்க போறான். அதுலயும் என்னன்னாக்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் வர போறாங்க, எல்லாரும் வர போறது இல்ல. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 30,000 ஸ்டூடெண்ட் படிக்கிறான்னாக்க 1000 ஸ்டூடெண்ட் தான் உள்ள வர போறான். சரி, அந்த வழியா நம்ம மாணவர்கள் ஐஏஎஸ் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆகட்டும், ஆர்டிஓ ஆகட்டும், இல்ல டாக்டர் மெடிக்கல் பிராக்டிஷனர் ஆகட்டும், அப்படிங்கிறது தப்பு கிடையாது. எனக்கு இவங்க எல்லாமே இந்த மும்மொழி கொள்கையை தான் அதை பேஸா வச்சு பண்றாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய பெர்செப்ஷன்ல அப்படின்னாக்க இன்னைக்கு கர்நாடகா அப்படின்னா, கர்நாடகா எல்லா ஸ்கூல்லயும் ஹிந்தி படிக்க விடுறாங்க. இப்ப கர்நாடகாவில் எல்லாருமே ஹிந்தி பேசுறாங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சப்ஜெக்ட் படிச்சாங்க, அது அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகி அந்த அளவுக்கு கர்நாடகத்துல அப்படியே ஹிந்தி மாற்றி எல்லாமே கன்னடம் இல்லாம இன்னைக்கு கன்னடத்தினுடைய வெறியர்கள் கன்னட மொழிக்கு எந்த அளவுக்கு இதா இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு தமிழ்ல அந்த அளவுக்கு இல்ல, குறைஞ்சிட்டோம் நம்ம.
அதனால வந்து அதை நம்ம ஃபியரிங் இருக்க வேணாம். நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டடி தான் எடுத்துக்கணும். நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னாக்க, கேரளாவில் அந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது, கர்நாடகாவில் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது, ஆந்திராவில் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் அவன் வந்து பெரிய வந்து கவிஞர் வாலி மாதிரி ஆவது முடியாது. வந்து வைரமுத்து மாதிரி ஆக போறது கிடையாது. ஹிந்தியில வந்து பெரிய வந்து அவன் வந்து பாடலாசிரியரோ ஒரு திரைக்கதை வசனம் எழுத போறது கிடையாது. ஒரு கம்யூனிகேட்டிவ் ஒரு லாங்குவேஜ்ங்கிறது தான். அதனால நீங்க வந்து அரசு பள்ளியில நீங்க வந்து வேணாம் அப்படிங்கறது வந்து பாலிசியா நீங்க இருக்கும்போது நான் ஒத்துக்கிறேன். நான் எந்த மாற்று கருத்து இல்ல. அரசு பள்ளியில தமிழ்நாடு அரசு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், நம்ம ஸ்டூடெண்ட் நாங்க இருமொழி கொள்கை தான் அப்படின்னாக்க அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. நானும் இன்னைக்கு ஆக்சுவலா உடன்படுறேன், தமிழை நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங்ல வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்பொழுது, ஏன் இதை நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் சொல்றேன்னா, மறுபடியும் அதான் சொல்றேன், நான் ஜஸ்டிபிகேஷன் பண்ணுவேன் எதை பேசினாலும். ஏன்னா நமக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பையன் இருக்கிறான், எல்லா பையனும் இன்னைக்கு ஹிந்தி படிக்கிறான். நூக்கன் கார்னர் கிராமத்துல உள்ள அத்தனை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இன்னைக்கு ஹிந்தி தான் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக முடியல. ஆனா நம்ம வந்து தமிழை நம்ம ப்ரொமோட் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு கருத்து. ஆகையால ஒரு நவோதய ஸ்கூலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வரதால எந்த பாதிப்பும் இல்ல. அந்த பக்கம் அரசு பள்ளி வந்து மாணவர்கள் நல்லா செதுக்கிட்டோம், சிற்பி ஆகிட்டோம், நல்ல ஒரு மாணவர்கள் இன்டெலெக்சுவலா வரட்டும். அதே போல இந்த ஸ்கீம்ஸ்லயும் வந்து மாணவர்கள் வரட்டும். ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் பொழுது நம்ம தமிழ்நாட்டினுடைய கேப்பபிலிட்டி தான் இம்ப்ரூவ் ஆகுது, தமிழ்நாட்டினுடைய இன்டெலெக்சுவல்ஸ் அதிகமாகுது. அஸ் எஜுகேஷனலிஸ்டா நம்ம ரெண்டுமே வரவேற்போம். எது நல்லதோ அதை எடுத்துக்க வேண்டியதான். எந்த பிரச்சனையும் மாற்று கருத்து இல்லைன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா நன்றி மாறன் சார். நேரில் இன்று விவாதத்தில் கருத்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த திரு செல்வம் அவர்களுக்கு, திரு மாறன் அவர்களுக்கு, திரு ஸ்ரீராம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.